100 பச்சரிசி, 100 கல்கண்டு, 5-6 முந்திரி பருப்பு திராட்சை, 3 டம்ளர் பால். அரிசியும் பாலையும் நல்லா குழைய வேக வச்சாச்சு. இப்போ கல்கண்டு சேர்க்க போகிறேன். நல்லா கல்கண்டு கரைஞ்சி வேகட்டும். அதுக்குள்ள நம்ம திராட்சை முந்திரி பருப்பு வேக வச்சுக்கலாம். பாண்டில் போட்டிருக்கேன், நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வறுத்தாச்சு நல்லா பொன்னரமா. இதை எடுத்துடலாம். இப்போ இதை தட்டில் கூட்டிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் குழஞ்சி ரெடி ஆகிடுது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுவேன். பச்சை கற்பூரம் துளியூண்டு போடுறேன். பச்சை கற்பூரம் உங்கள் காலத்தில் குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. இது ஏலக்காய். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுது. மார்கழி 18 வெள்ளிக்கிழமை, அதனால மகாலட்சுமி தாயாருக்கு கல்கண்டு சாதம் பிரசாதமாக பண்ணியிருக்கேன். நீங்களும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி கல்கண்டு சாதம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.